அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இன்னைக்கு எந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை எடுத்து ஸோ அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாகவும் அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் அதே மாதிரி சார்ட் பேட்டர்ன் ஸோ இந்த மூணையுமே கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி லிமிடெட். ஸோ ஐடிசி லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பர்பஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 months வந்து நம்ம வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுறது எப்படிங்கிறத நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேடிங்காகவும் எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் ட்ரேட் பண்ணனாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்டன்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ வந்து பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி லிமிடெட். ஸோ ஐடிசி லிமிடெட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலிங் இருந்தது. இப்போ வந்து எப்படி இந்த இடத்துல இருந்து ஒரு பை வந்து ஃபோக்கஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தலாம். ஸோ ஐடிசி லிமிடெட்னா என்ன, ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸும் நம்ம பார்த்துட்டு தான் ஒரு ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணணும். நாங்கள் ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, பட்டு அதோட ஃபண்டமெண்டல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸாக வந்து இருக்கும். ஸோ ஐடிசி லிமிடெட் அப்படின்னா ஐடிசி லிமிடெட் வந்து ஸோ இது என்ன கம்பெனி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் மேக் பண்ணுற ஒரு கம்பெனி. என்ன சொல்றதுன்னா எஃப்எம்சிஜினா என்னன்னா சீக்கிரமாக, அதாவது ஒரு பொருள் வந்து சீக்கிரமாக அழியக்கூடிய பொருளை தயாரிக்கிற கம்பெனிஸை தான் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி கம்பெனின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் பேக்கெட்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட் பேக்கெட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தயாரித்த உடனே பார்த்தீங்கன்னா அழியக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனிஸை பேர் தான் எஃப்எம்சிஜி கம்பெனி சொல்லுவாங்க. இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி தான். ஸோ இது என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா சிகரெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸ், பேப்பர் போட்ஸ், பேப்பர் தயாரிக்காங்க, பேக்கேஜிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேபிட்டல் ஃபண்ட் கம்பெனி, அதாவது லார்ஜ் கேப் கம்பெனி. இதோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5,28,623 crore, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடிக்கு மேலே ஸோ மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்கிற ஒரு கம்பெனி தான். இது வந்து ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி தான். ஹை லோ வந்து பார்த்தீங்கன்னா 529 வரைக்கும் போயிருக்கு. ஸோ லோ வந்து 399. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு பண்ணுறதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு 10 or 5 yearsக்கு மேலே பண்ணுறதா லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாங் டேர்ம் நம்ம பண்ணுறப்ப ஸோ நமக்கு டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ஓசி ரேட்டாக இருக்கட்டும், ஆர்ஓஇ ரேட்டாக இருக்கட்டும், ஃபேஸ் வேல்யூ, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கிற ஒரு கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ஐடிசி லிமிடெட். ஸோ இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். இது வந்து ஆல்மோஸ்ட் டெபிட் ஃப்ரீ கம்பெனி தான், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கடன் இல்லாத ஒரு லிமிடெட் தான் இது. ஸோ இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ப்ராஃபிட்ஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட செப்டம்பர் 2021 ஒரு 3,766 ஸோ அந்த மாதிரி கோடியில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் வந்து படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லியும் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நடுவில் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆனது எந்த இடத்துலனா மார்ச் 2023 போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு கொஞ்சம் டவுன் வந்தது. ஸோ இப்போ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லெவலாக இருக்குது. ஸோ லெவலாக இருக்கிறப்பயே நம்ம பை பண்ணிடணும், அதாவது ஏறிட்டு இருக்கிறப்பையும் நம்ம பை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குதுன்னா கூட நம்ம வந்து பை பண்ணக்கூடாது. இப்போ எப்படின்னா என்ன சொல்றதுன்னா நல்லா ஏறிக்கிட்டு இருக்கிற கம்பெனி போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து ஏதாவது ஒரு டிராபேக் வந்தது அப்படின்னா அது இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து லெவலாக இருக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு 100 கோடி ரூபாய் என்ன சொல்றதுன்னா ஒரு 100 crore rupees இந்த குவார்ட்டர்லியில் வந்து ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஒரு 140 கொடுத்து அதுக்கு அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் 140, 180 எல்லாம் கொடுக்குறப்ப ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்கேயோ போயிடும். அந்த சார்ட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம பூந்து பை பண்ணுறதை விட ஸோ லெவலாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒரு 100 crore, ஒரு 105 crore இல்லை 99 இந்த மாதிரி லெவலாக இருக்கிறப்ப கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம பை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அங்கேருந்து மேலே ஏறுறப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு போயிடும். ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு லெவலாக இருக்குது, ரொம்ப பெருசாகவும் அடிப்படலை, கொஞ்சம் இதாகவும் இல்லை. ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் ஈக்விட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 years பார்த்தீங்கன்னா 25%, அதே மாதிரி 5 years. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எந்த .com அப்படின்னா screener.in போயிட்டு நம்ம கம்பெனி நம்ம கொடுத்தா ஸோ அதோட ஃபண்டமெண்டல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிரும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லா எஃப்ஐடிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எஃப்ஐடிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40% செப்டம்பர் 2024 ஒரு 40.53% வந்து வாங்கியிருக்காங்க. டிஏஎஸும் பார்த்தீங்கன்னா 44% வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி பப்ளிக் அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 14% பக்கம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இதை வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஃபண்டமெண்டல் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை, ஒரு கம்பெனியோட அடிப்படை தான் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கடன் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கணும், என்ன தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டலில் பார்த்துட்டோம். இந்த ஐடிசி லிமிடெட்ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஸோ 1 வீக் சார்ட் வந்து வச்சுருக்கேன். இது ஆரம்பித்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. வெறும் 7 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஐபிஓ வந்து வெறும் 7 ரூபாயில் வந்தது. 7 ரூபான்னு கூட இல்லை, ஒரு 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி டைமில் 6 ரூபா வந்த ஒரு ப்ரைஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 520 ரூபா வரைக்கும் நம்ம வந்து போயிருக்கு. எவ்வளோனா 1995னா கிட்டத்தட்ட ஒரு 95, 2005, 2015, 2025 ஒரு 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக நாம் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துரும். பட் நாம் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறனாலையோ ஒரு இன்ட்ராடே பண்ணுறனாலையோ ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நம்மளால் வந்து பார்த்துட முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து இதோட ஆல் டைம் ஹை வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு, 528.50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து ஐடிசி லிமிடெட் வந்து போயிருக்கு. ஸோ நாம் வந்து 1 டே கேண்டலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ டெக்னிக்கல்ஸில் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 200 மூவிங் ஆவரேஜ் வேவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ் வேவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ரெட் கலர் லைன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 டே டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். ஸோ இதோட ஹை எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன், 528 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை வந்து போயிருக்கு. ஸோ இதோட இப்போ சமீபத்தில் லோ வந்து பார்த்தீங்கன்னா 456 வரைக்கும் வந்து போயிருக்கு. 451.40 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லோ வந்து எடுத்திருக்கு. ஸோ மேட்ருக்கு வருவோம். இப்போ இந்த கம்பெனி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய தடவை இந்த 200 மூவிங் ஆவரேஜ் லைனை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹையை பிரேக் பண்ணிட்டு ஸோ நல்ல ஒரு குரோத் கொடுத்துருக்கு. மறுபடியுமே இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த இயரில் டச் பண்ணியிருக்கு அப்படின்னா 2022. ஸோ டச் பண்ணிட்டு ஹையை பிரேக் பண்ணிட்டு நல்ல ஒரு டபுள் ட்ரிபிள் மடங்கு குரோத் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டச் பண்ணியிருக்குன்னா 2024 பிப்ரவரி மாதம். ஸோ அப்போவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சல்டேஷன் எடுத்திருக்கு இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கான்சாலிடேஷன் மாதிரி எடுத்திருக்கு. ஸோ எடுத்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்திருக்கு மார்க்கெட் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தூரம். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. இப்போவும் 200 மூவிங் ஆவரேஜ் தான் டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம தாராளமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணியிருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட 461 டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் வந்து மேலே வருது. ஸோ இந்த மேலே வரத 2 விதமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஒன்று, நான் இந்த ட்ரா பண்ணி வச்சிருக்கிற சேனல் பிரேக் அவுட். ஸோ இறங்கிட்டு இருந்தது 528 ரூபாயிலேருந்து ஒரு ஃபாலிங் தான் 457. ஸோ 528 457னா கொஞ்சம் பர்சன்டேஜ் 8 to 10% வரைக்கும் ஃபாலிங் ஆனது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 2 கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 200 மூவிங் ஆவரேஜ் நம்ம பேக் டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேக் டெஸ்ட் ஒரு 4-5 இது பேக் டெஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் காட்டினேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பேக்கில் போயிட்டு பேக் டெஸ்ட் வந்து பண்ணி பாருங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னு நீங்கள் ட்ரேடிங் வியூவில் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். செட்டிங்ஸில் போயிட்டு 250 மட்டும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணிட்டு தான் போகுது. எப்போ வந்து 200 மூவிங் ஆவரேஜ் கேண்டில்ஸ் டச் பண்ணாலுமே ஸோ அந்த இடத்துல பை பண்ணால் கொஞ்சம் கான்சல்டேஷன் இருக்குது. ஒரு 1 or 2 months
இல்லை 1 or 2 months ஒரு கான்ஸ்டேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குதே தவிர, ஸோ அதை பிரேக் பண்ணுறப்ப ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து இந்த கம்பெனி வந்து கொடுத்துட்டு தான் போகுது. இப்போ வந்து 2 கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. ஒன்று என்ன பண்ணோம், 200 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே வருது, அதாவது திரும்புது. ஸோ இன்னொன்று நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கிற சார்ட் பேட்டர்ன். ஸோ நான் ட்ரா பண்ணி வச்சிருக்கிறனால மட்டும் மேலே வருதுன்னு சொல்ல வரல. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனால் ஸோ மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 50 மூவிங் ஆவரேஜையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 கன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஸோ நாம வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து எவ்வளோ தூரங்க போகும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுது இந்த ஸ்டாக்ஸ். அதை வந்து நான் வந்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 478 ரூபாய். ஸோ இந்த ஹை வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா 528 வச்சுக்கலாம். ஸோ 528 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல பை வந்து பண்ணா கூட ஸ்விங் ட்ரேடிங் தான், மற்றபடி இதை வந்து இன்ட்ராடேவோ F&Oக்கோ வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணும். ஸோ நம்ம பர்சன்டேஜ் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வருதுன்னு. ஸோ 528 மைனஸ் 478 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து எடுக்கலாம். இது 50 பாயிண்ட்ஸுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் நாம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ஐடிசி லிமிட்டரில் வந்து இருக்கு. ஸோ நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும், 478 மேபி இன்னைக்கு வந்து ஹாலிடே, இப்போ நாளைக்கெல்லாம் போயிடும் 475 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறப்ப ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிட்டியோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ஐடிசி லிமிட்டரில் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். இந்த அதாவது ஃபண்டமெண்டல்ஸ்லையும் நமக்கு வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு 10% இறங்கினா கூட இப்போ 200 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு இந்த இடத்துலயே பையிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த 200 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ண அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4% வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நாம இது வந்து தாராளமாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட்டு சொல்லிட்டா 527. சரி, ஓகே. இப்போ ஸ்விங் ட்ரேடிங்ல பணத்தை வந்து முடைக்கிடக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா 2 லட்சம் ரூபாய் கொண்டு போய் போட்டுருவாங்க. போட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் பேக் அடிச்சது அப்படின்னா அப்படியே அதை லாங் டர்மா கன்வெர்ட் பண்ணி இல்லைன்னா அவசரப்பட்டு கட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ப்ரெஷர் வந்து ஸ்விங் ட்ரேடிங்லையும் இருக்கும், இன்ட்ராடேலையும் இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்னாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதோட ஸ்டாப் லாஸ் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 451.40. ஸோ இந்த சார்ட்ல உங்களுக்கு வந்து காட்டுறோம் பாருங்க, ட்ரா பண்ணி. ஸோ இந்த இடத்த தான் நான் வந்து இந்த வயலட் கலர் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், 451.40. ஸோ அது அவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துக்கலாம். 478ல வந்து நம்ம என்ட்ரி, அதே மாதிரி டார்கெட் வந்து 528, 50 பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி கம்பேர் பண்ணுறப்போ 1:2 ரேஷியோ தான் நமக்கு வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து கிடைக்கும். அதாவது ரிஸ்க் வந்து ஒரு பங்கு, ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மடங்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 451.40 கிராஸ் பண்ணி டே கேண்டல்ஸ் க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக அகைன் வந்து ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கணும். ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல. இப்போ நம்ம டெக்னிக்கல்ஸ்ல ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து பை பண்ணுறோம். ஸோ மேபி ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கும் நாம வந்து தயாராக வந்து இருந்துக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 451.40க்கு கீழே பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஸோ நம்ம கண்ணை முடிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஐடிசி லிமிட்டெடுங்கிறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு 10 to 20%, ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 10%, இல்லைனா செகண்ட் டார்கெட் வந்து ஒரு 20% கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இன்னொரு ஸ்டாக் வந்து நான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எடுத்துடக்கூடாது. இப்போ ஸ்விங் ட்ரேடிங்னாலே என்னன்னா, இப்போ நம்ம ஜாப்ல இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இன்ட்ராடே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஸ்விங் ட்ரேடிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணணும், நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேடிங்ல நமக்கு தேவையானது என்னன்னா ஹோம்ஒர்க் தான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஹோம்ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதே நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு ஸோ இந்த இடம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான்
இந்த வீடியோ வந்து செப்டம்பர் மந்தே போட வேண்டியது, ஆனால் வெயிட் பண்ணி இந்த 200 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கேன். சேனல் பிரேக் அவுட் நடக்கிற வரைக்குமே வெயிட் பண்ணியிருக்கேன். 50 மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ஆனு க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அப்போனா தெரிஞ்சுக்கங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரேடிங்கில் வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் ப்ராஃபிட் கொடுக்குமே தவிர எங்கே என்ட்ரி கொடுத்தாலுமே ப்ராஃபிட் கொடுத்துறாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.